இந்தியாவில் 49 மாதத்துக்கு அப்புறமா பெட்ரோல் அண்ட் டீசல் சிஎன்ஜியோட ப்ரைஸஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹைக் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் ஹைக்னால நம்ம எப்படிலாம் அஃபெக்ட் ஆக போகிறோம். ஸோ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரோட பிரைம் மினிஸ்டர் கூட பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கான கிராஷ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருந்தாரு. ஸோ நான் இதை வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் 49 மாதத்துக்கு அப்புறமா பெட்ரோல் அண்ட் டீசல் சிஎன்ஜியோட ப்ரைஸஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹைக் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரோல் டீசல் அண்ட் சிஎன்ஜி ப்ரைஸுக்கான காரணம் என்ன, இந்த ப்ரைஸ் ஹைக்னால நம்ம எப்படிலாம் அஃபெக்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரோட பிரைம் மினிஸ்டர் கூட பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கான கிராஷ் வரப்போகுது, 1970 இல்லாத அளவுக்கு பெரிய கிராஷ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருந்தார். இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சோ இது மாதிரி நீங்க தமிழ்ல ஃபினான்ஸ் கண்டென்ட் பார்க்கணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வீடியோவை நான் நிறைய பார்ட்ஸா பிரிச்சு வச்சிருக்கேன். அதுக்கான டைம் ஸ்டாம்ப்ஸ் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பெட்ரோலோட ஹைக் எதனால நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம முக்கியமான ஒரு காரணத்தை புரிஞ்சுக்கணும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி 49 மாசத்துக்கு அப்புறமா பெட்ரோல் டீசல் அண்ட் சிஎன்ஜியோட பிரைசஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா ஹைக் பண்ணிருக்காங்க. பெட்ரோல் அண்ட் டீசல் பாத்தீங்க அப்படின்னா லிட்டருக்கு 3 ரூபா அளவுக்கும் அண்ட் சிஎன்ஜி பாத்தீங்க அப்படின்னா கிலோ 2 ரூபா அந்த அளவுக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியா பாத்தீங்க அப்படின்னா 80 to 90% ஆஃப் த க்ரூட் ஆயில பாத்தீங்க அப்படின்னா நம்ம இம்போர்ட் தான் பண்றோம். சோ இதுல 40 to 45% ஆஃப் த க்ரூட் ஆயில்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற ரூட் வழியா தான் நமக்கு இந்தியாவுக்கு வந்து சேருது. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா யாரோட கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னா அது ஈரானோட கண்ட்ரோல்ல இருக்கு. சோ இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா, முக்கியமா ஈரான் இஸ்ரேல் போர் காரணமா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து சேர வேண்டிய சிப்ஸ் எல்லாமே லேட்டா வருது. அது மட்டும் இல்லாம வேற ரூட்ஸ் வழியா நமக்கு வருது. சோ இதனால பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோலோட பிரைஸ் அப்படிங்கிறது ஹைக் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீடியாஸ் அண்ட் நிறைய வெப்சைட்ஸ்ல உங்களால பார்க்க முடியும். சோ நான் இதை வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கணும்னு நினைக்கிறேன். சோ இது மட்டும் காரணம் அப்படின்னு சொல்லி என்னால நம்ப முடியல. சோ இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணும்போது சில ரீசன்ஸ், ஒரு சில அசம்ப்ஷன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் இந்த பெட்ரோல் அண்ட் டீசலோட ஹைக் இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சோ இப்பதான் நமக்கு எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்லயுமே நடந்து முடிஞ்சிருக்குது. சோ இதுவும் ஒரு பெரிய ரீசன் அப்படின்னு சொல்லலாம். சோ எலெக்ஷன் முடிஞ்ச கையோட பிரைம் மினிஸ்டரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோல பெட்ரோல் அண்ட் டீசலோட கன்சப்ஷனை ரொம்ப குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. நம்ம பெட்ரோல் அண்ட் டீசலோட கன்சப்ஷன் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா 100% வெறும் 3% மட்டும் குறைச்சோம் அப்படின்னா அதனால நம்மளுடைய ஃபாரின் ரிசர்வ்ஸ்ல 4 to 4.5 பில்லியன் அளவுக்கு நம்மளால சேவ் பண்ண முடியும். சோ இதனால கூட கன்சப்ஷனை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட பெட்ரோல் அண்ட் டீசலோட பிரைஸை ஹைக் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்க ஃபாரின் ரிசர்வ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃபாரின் ரிசர்வ் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு பெரிய சைஸ் பிக்கி பேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிக்கி பேங்கை யாரு பாத்துக்கிறாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ தான் இந்த பிக்கி பேங்கை பாத்துக்கிறாங்க. ஸோ இந்த பிக்கி பேங்க் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ருபி கிடையாது. இந்த பிக்கி பேங்க்ல மற்ற ஃபாரின் கரன்சிஸ் எல்லாமே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ் டாலர்ஸ், ஈரோஸ், இந்த மாதிரி மற்ற ஃபாரின் கரன்சிஸ் எல்லாமே இந்த பிக்கி பேங்க்ல நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம். இந்த பிக்கி பேங்க் அதாவது ஃபாரின் ரிசர்வ் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் வெளிநாட்டுகள்ல இருந்து நம்ம ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணும்போது நம்ம அந்த வெளிநாடுகளுக்கு ருப்பீஸை நம்ம கொடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக ருப்பீஸை டாலர்ஸா கன்வெர்ட் பண்ணி அதை தான் நம்ம கொடுப்போம். ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவை மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணும்போது, அது எக்ஸாம்பிளுக்கு கோல்டு, க்ரூட் ஆயில், இந்த மாதிரி எந்த ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணும்போதும் நம்மளுடைய ஃபாரின் ரிசர்வ்ஸ்ல இருக்கக்கூடிய டாலர்ஸ் தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. சோ இப்போ ஃபாரின் ரிசர்வ்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இந்த ஃபாரின் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது குறையிறதுனால நமக்கு என்ன பாதிப்பு, நம்மளை எப்படி இது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஃபாரின் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது குறைய நம்மளுடைய ருப்பியோட வேல்யூ அப்படிங்கிறது டிப்ரிசியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி ருப்பியோட வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 84 இருந்து 95 வரைக்கும் வந்துருச்சு. ருப்பி ஃபால் ஆக நம்ம ஒரு டாலருக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 84 ருபீஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 95 ருபீஸ் வரைக்கும் கொடுக்குறோம். ஸோ இதனால நம்ம இம்போர்ட் பண்ணி வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கான காஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பெட்ரோல் அதாவது க்ரூட் ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது கூட இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதிலிருந்து வர ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்படியே ஃபாரின் ரிசர்வ் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இது இந்தியாவோட எக்கானமிக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பேக் ஃபயர் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரின் ரிசர்வ்ஸ் குறைய நமக்கு பெட்ரோல் அண்ட் டீசலோட ஹைக் அப்படிங்கிறதும் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும்.
ஸோ அது தவிர ஜாப் லாஸ் அப்படிங்கிறது குளோபல் மார்க்கெட்ல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது தவிர எல்பிஜி ஷார்டேஜஸ் அண்ட் இந்த மாதிரி இன்னும் பல ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஃபாரின் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது டிராப் ஆகுறதுனால நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்.